எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டாக கோடி ரோட்ஸுக்கும் ஜான் சீனாக்கும் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் நடந்தது. நார்மலாக இல்லாமல் ரெண்டு பேருமே நல்லவனாட்டே சண்டை போட்டாங்க. ஜான் சீனா ரியல் சாம்பியனாக பழைய ஜான் சீனாவாக வந்திருந்தார். மேட்சை முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேருமே முடிஞ்ச அளவுக்கு இல்லை, இருக்கிறதுலையே முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக கொடுத்தாங்க. ரெண்டு பேரோட எனர்ஜெட்டிக்கும் நல்லா இருந்தது. பட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் நான் ஃபேஸ் தான் இருந்து தான் ஜான் சீனாவை வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸாக இருந்தே சீனாவை வீழ்த்தி அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை இரண்டாவது முறையாக கோடி ரோட்ஸ் வெற்றி பெற்றுட்டார். ஒரு நல்ல மூமெண்ட். சீனா பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓவர், இது அவருடைய கடைசி சம்மஸ்லாம். அவரோட டைட்டில் எங்கேருந்து எடுத்தாரோ அங்கேயே கொடுத்துட்டாரு. சரி இதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் டாட்டா காட்டிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அந்த நேரத்தில் நாம் எதிர்பார்க்காத அந்த விஷயம் நடந்தது. எஸ், அரங்கு மதுரை விசிலு பறக்கவே. எஸ், நம்ம ப்ராக் லெஸ்னர் மீண்டும் WWEக்கு வந்துட்டார். ஒரு சில ரூமர்ஸ் இருந்தது, அதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆனால் ப்ராக் லெஸ்னரை பற்றி பல ரூமர்ஸ் தினம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது எல்லாத்தையுமே சுக்கு நூறாக தொகுட்டு எறியணும். அதுமாதிரி சம்மர்ஸ்லாமில் ப்ராக் லெஸ்னர் வந்தாருன்னா ஃபேன்ஸை கையில் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கப்புறமா என்ன, சின்ராஸை கையில் பிடிக்க முடியாது தான். ஸோ தலைவன் வந்தது மட்டும் இல்லாமல் ரியல் சீனாவை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ராக் லெஸ்னர் ரிட்டன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் டர்ன் கேரக்டரில் ரிட்டன் ஆகலை, பயங்கரமான ஒரு ஹீல் கேரக்டரில் தான் ரிட்டன் ஆகிருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. வந்து ஜான் சீனாக்கு எஃப்ஐஓ போட்டு போயிருக்கிறாரு. இதே மாதிரி ஒரு சம்மர் ஸ்லாமில் தான் கடைசியில் தலைவன் பார்த்தீங்கன்னா கையாக கட்டிட்டு போயிருப்பார். மீண்டும் அதே சம்மர் ஸ்லாமில் இப்போ ஜான் சீனாவை அட்டாக் பண்ண வந்திருக்காரு. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணாமல் இருக்க